நான் பசுமையும் பாரம்பரியமும் பற்றி பேச வந்துள்ளேன். பசுமையும் பாரம்பரியமும் நமது இருக்காங்க. பசுமையின்றே உயிரில்லை, பாரம்பரியம் என்றே நம் அடையாளம் இல்லை. ஒன்று உயிர், மற்றொன்று அடையாளம். பசுமை என்பது வெறும் பச்சை நிறமல்ல, அது ஒரு உயிரோட்டம். இயற்கை அன்னை கொடுத்த கொடை. அதில் மரங்கள், காடுகள், நீரோடைகள், மலை, காற்று, மண் என எல்லாம் அடங்கும். என் பாட்டன் கூட்டன் சரியாக பிரித்து வாழ்ந்தான். திசையை 8ஆக பிரித்து, இசையை 7ஆக பிரித்து, சுவையை 6ஆக பிரித்து, நிலத்தை 5ஆக பிரித்து, காற்றை 4ஆக பிரித்து, மொழியை 3ஆக பிரித்து, வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆக பிரித்து, இறைவன் ஒருவனே என கூறி பசுமையோடு பாரம்பரியத்தோடு வாழ்ந்து வழிகாட்டினார். என் நாடு முல்லைக்கு தேர்ப்படுத்தி பிற கடையில் வள்ளல்கள் வாழ்ந்த பூமி எம் பூமி. இயற்கையை தாயாய் வணங்கி, மொழியை உயிராய் வணங்கி, வல்வன் வழியில் வந்தது என் நாடு. பச்சை சூழ வாழ்வு நம் பாரம்பரியத்தின் சிறப்பு. ஆறு மரத்தடி வகுப்பறைகள், அரச மரத்தடி கோவில்கள், தாகம் தீர்க்கும் குளங்கள், ஏரிகள், பசுமையான வயல்வெளிகள், அமைதியான வாழ்க்கை முறைகள், சிறுதானிய உணவு முறைகள், கலாச்சாரங்களை இழந்த மக்கள், பண்பாட்டை கட்டி காக்கும் பெரியோர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறைகள். இதுதான் என் பாரம்பரியம். நெல்லின்றே உணவில்லை, உணவின்றே உயிர் இல்லை, உயிரின்றே உலகம் இல்லை. எல்லாம் நெல்லுக்குள் அடக்கம். அதனால் நாம் பசுமையை மீட்டெடுக்க வேண்டும். பாரம்பரியத்தை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாம் செய்ய